Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன vlog னு பாத்தீங்கன்னா ஒரு 2 days வந்து outing plan பண்ணி வெளியில போயிருந்தோம். அந்த vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். முதல் நாள் வந்து ஈசா போயிருந்தோம், மறுநாள் வந்து ஆலியார் போயிருந்தோம். ரெண்டுமே பெஸ்டான பிளேஸ் தான். நான் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா ஆலியார் தான். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு குட்டீஸ்லாம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னா ஆலியார் வந்து பெஸ்டான பிளேஸா இருக்கும். ஏன்னா சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஈசா போகலாம், ஆனா வந்து சாமி கும்பிடணும் அப்படின்ற மைண்ட் தாட்ல போனீங்கன்னா ஓகேவா இருக்கும். இல்ல என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு என்ஜாய்லாம் பண்ண முடியாது. பகல் பொழுது நல்லா வெயில் அடிக்கும், நைட் டைம் போகலாம், அந்த லைட் எஃபெக்ட் வேணால் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். அங்கே ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. நாங்கள் வந்து ஈசா போகிறதுக்காண்டி ஒரு 5:30 போல் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பியிருந்தோம். ஃப்ரீ பஸ் வந்து அதிகமாக இல்லை, ரெட் பஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஈவினிங் டைம்ங்கிறனால சரி டைம் ஆகிடும் அப்படின்ட்டு ஏறிட்டோம். போன கொஞ்ச நேரத்துலேயே மாறன் நல்லா தூங்கிட்டான். சீட் வந்து ஓரளவு ஃப்ரீயாக இருந்தனால தூங்கிட்டான். அதுக்கப்புறம் கூட்டம் வர ஆரம்பிக்கும் போது அப்புறம் மடியில் தூக்கி வச்சுட்டேன். எனக்குமே கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருந்துச்சு, மாறனுக்கும் தூங்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்படின்ட்டும் கண் விழிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டான். அவன் தூங்குறத பார்த்து எனக்கும் நல்லா காத்தடிச்சிட்டு இருந்துச்சா, எனக்குமே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போனனால டைம் போனதே தெரியல. இதுக்கு முன்னாடி ஈசாக்கு ஒரு 4 times கிட்ட போயிருப்பேன். பகலில் தான் போனேன், அந்த லைட் எஃபெக்ட்லாம் பார்த்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இருந்தாலும் போன இடங்கிறனால அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஆச்சரியமா இல்லை. பக்கத்துலேயே வந்துட்டு குட்டீஸ் 2 பேர் வந்திருந்தாங்க, ஹஸ்பண்டோட தம்பி தங்கச்சி வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹைப்பாக இருந்தாங்க, போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அவங்களுக்காண்டி தான் வந்துட்டு மெயினாக வந்து கூட்டிகிட்டு போனது. சிவன் கோயில் ரீச் பண்ணும்போது டைம் வந்து கரெக்டாக 6:30 கிட்ட இருக்கும். ஒரு 2 hours தான் வந்து நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டமும் குறைஞ்சி போயிடும், சீக்கிரம் வீட்டுக்கும் போக முடியாது. அப்படின்றனால எல்லா இடங்களும் சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு சிவன் லிங்கம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். அதுக்குள்ளே போகும்போது ஃபோன்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஃபோனு பேக்கு இதெல்லாம் வந்து டோக்கன் போட்டு கொடுத்துட்டு தான் போகணும். அந்த டோக்கன் போகிறதுக்கே 1/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் சிவன் லிங்கெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்திருந்தோம். டைம் வந்து ஒரு 7:15 கிட்ட இருக்கும். இங்கே வந்து சிவன் மேலே லேசர் எஃபெக்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜிஎம் வந்துட்டு அங்கே வரைக்கும் கேட்டுகிட்டே இருந்துச்சு. குட்டீஸ் வச்சுட்டு இருக்கனால வேகமாக ஓடியும் வர முடியாது, பொறுமையாக தான் வந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, செல்ஃபோன் லைட் வச்சு தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னால் ஃப்ரண்ட் வியூ வந்து எடுக்க முடியல, சைடாக தான் நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. மாறனும் வந்து யாருக்கிட்டே போகவும் மாட்டேன்னு சொல்லிட்டான், இடுப்புலேயே தான் உட்காந்துருந்தான். சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் குட்டீஸ் கொஞ்சம் நேரம் அங்கேயே விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டுட்டு சரி பஸ் ஏறி போகலாம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டோம். ஃப்ரண்ட் கேட் இல்லாமல் பேக் கேட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பக்கத்துலேயே வந்து ஐஸ்கிரீம் கடை, அது போக வந்து நைட் டின்னருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாமே ஐஸ்கிரீம் கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஆனால் ரேட் மட்டும் அதிகமாக இருந்துச்சு. அப்போது நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போது டைம் வந்து ஒரு 9 o'clock கிட்ட இருக்கும். அப்போ தான் ஒரு பஸ் கிராஸ் பண்ணி போச்சு. அந்த பஸ்ஸையும் விட்டுட்டு ஒரு 1/2 hour நின்றுப்போம். அங்கேயே 9:30 இருக்கும். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அன்றைக்கி அப்படி தான் டே போச்சு. இந்த விலாக் நெக்ஸ்ட் டே மதியம் எடுத்திருந்தது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆலியார் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டிலேருந்து ஒரு 12:30 போல் தான் மதியம் கிளம்பியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து டியூட்டி இருக்குன்ட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அப்பா அம்மா நான் மிதுன் கூடவே வந்து ஹஸ்பண்டோட சித்தி சித்தப்பா குட்டீஸ் 2 பேர் மொத்தம் வந்து ஒரு 8 பேர் போயிருந்தோம். காந்திபுரத்துலேருந்து உக்கடம், உக்கடத்துலேருந்து பொள்ளாச்சி. இந்த டிராவலுக்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. பொள்ளாச்சி ரீச் பண்ணும்போது டைம் வந்து ஒரு 2:30 கிட்ட இருக்கும். அங்கே போயும் பஸ்ஸு உடனே வரல. அங்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் நின்றுப்போம். அடிக்கடி போனால் தெரியும், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பஸ் மாறி போகிறது. அங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் பஸ்ஸுக்கு. ஒரு பஸ் வந்துச்சுன்னா உடனே வந்து கும்பல் ஏறிடும். இது மாதிரி 2 பஸ் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 3வது பஸ்ஸில் ஏறி இருந்தோம். ஓரளவு சீட்டும் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. சரி ஒரு வேளை ஏறிட்டோமே போயிடலாம் அப்படின்ட்டு ஏறி உட்காந்துட்டு போனால் அங்கே வந்து இந்த எலெக்ஷன் டைம்ங்கிறனால அங்கங்கே கூட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு 1/2 hour டிராஃபிக் ஆயிடுச்சு. இப்படியே தான் டிராஃபிக்கு ட்ராவல் இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா பஸ் டைமிங்லாம் நோட் பண்ணி வரது ரொம்பவே நல்லது. ஓன் வெஹிக்கிள்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா கொஞ்சம் டைமிங் நோட் பண்ணிட்டு வந்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயப்படாமல் வரலாம், அந்த அலைச்சலும் இருக்காது. டென்ஷன் ஆகாமல் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆனால் சூப்பரான பிளேஸ், குட்டீஸ்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆற்றுப்பாலத்துக்கிட்டலாம் பயங்கர கூட்டம். டேம் கிட்ட இருக்க கூட்டத்தோட ஆற்றுப்பாலத்துக்கிட்ட தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து குளிக்கிற ஏரியாங்கிறனால எல்லாம் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு யோசனையிலே தான் போனோம். ஒரு 2 மணி நேரம் தான் இங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இருட்டிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு ஒரு 1 hour வந்து டேம் சுற்றி பார்த்துட்டு பார்க்லாம் விளையாண்டுட்டு அடுத்து 1 hour வந்து அங்கே போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டோடு தான் போயிருந்தோம். இங்கே டிக்கெட் சார்ஜ் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 5 ரூபாய்.
நாங்கள் வந்து 8 பேர் போனனால 40 ரூபா தான் ஆச்சு. அதிகமாக இல்லை, பரவாயில்ல. 5 ரூபாங்கிறது ரொம்பவே கம்மி தான். உள்ளே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனால் ஃபஸ்ட் வந்து இந்த பிளேஸ் தான் இருக்கும். பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணுன்னா பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். அதோட லெஃப்ட் சைட் போனோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பாதை போகும். அந்த வழியில் போனால் டேம்லேருந்து தண்ணி வந்து இந்த வாய்க்காலுக்கு வந்துட்டு அப்படியே வரும். அது கொஞ்சம் மெயின் கவிச்சியாக இருந்துச்சு, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பிளேயிங் ஏரியா பார்த்த உடனே மாறன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். அங்கேருந்து ஓடி போயிட்டு விளையாடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டான். இங்கேயுமே வந்துட்டு சார்ஜில் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பொருட்காட்சி இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகும்போது 100 ரூபி கேட்பாங்க தாராளமாக. இங்கே வந்து 40 ரூபா தான் ஆச்சு. குழந்தைங்களையும் நல்லா விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக தான் ஆகும். 4 பேர் போயிருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நான் போகலை, கீழே நின்றுட்டு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணியிருந்தேன். இங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு டேம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மேலே போயிருந்தோம். ஓகே ஓகே வாங்க. பொறுமையாக போகணும். ஒடியா ஏறுங்க, மேலே ஏறு. படியேறி பாதி தூரம் கூட இருக்காது, எல்லாத்துக்கும் பயங்கர கால்வலி வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் நின்று மூச்சு வாங்கிட்டு பொறுமையாக கதை பேசிகிட்டே தான் ஏறி வந்திருந்தோம். மாறன் கூட தூக்க சொல்லுவானோ அப்படின்ட்டு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் கொஞ்சம் நேரம் கூட என்னை தூக்க சொல்ல, அவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து மேலே ஏறி வந்துட்டான். ஏறி வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் எங்களுக்காண்டி. அதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக மேலே ஏறி வந்திருந்தோம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு ஒரு நல்ல வியூ பார்த்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. முன்னாடி வந்தப்போ டேமில் சுத்தமாக தண்ணியே இல்லை, ஃபுல்லாக மண் தர தான் தெரிஞ்சிச்சு. இந்த தடவை ஓரளவு வந்து தண்ணி இருந்துச்சு. கீழே விழுந்துடுறேன். இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, நான் உனக்கு போட் காட்டுறேன். வா. மாறனுக்கு தண்ணியில் இருக்க போட் பார்த்த உடனே ஒரே ஹாப்பி ஆகிட்டான், கீழே போகணும் அப்படின்ட்டு. கீழே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க சேஃப்டி இல்லாதனால. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. ஒரே அழுக. கொஞ்சம் நேரம் அவனை சமாதானப்படுத்துறதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. அப்படியே கட்டையிலே வந்து கை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த பக்கம் விழுந்தோன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் வேறு, கீழே விழுந்தா அவ்வளோதான். அவங்க தாத்தா மேலே ஏறதை பார்த்துட்டு திரும்படியும் வந்துட்டு என்னையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் கை பிடிச்சி அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, கீழே மிஸ் ஆகிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் சமத்தை வந்து கை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டான். மேரேஜ்க்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போயிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நானும் மாறன் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து போயிட்டு வருவோம். அது வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங். இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்துச்சு. கூட்டத்தோடு போயிட்டு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட என்ஜாய் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டெப்பில் ஏறும்போது. வரும்போது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸ்மூத்தாக வந்து இறங்கி வந்துட்டோம். கீழே வந்து கொஞ்சம் பார்க் ஏரியாலாம் இருக்குது, அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த பார்க் ஏரியாவை தாண்டின உடனே அப்படியே அந்த டேம்லேருந்து தண்ணி வந்து ஃபால்ஸ் மாதிரி, அதாவது சறுக்கெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுலேயுமே ரொம்ப பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மீன் கவிச்சி இருந்துச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கேயுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோலாம் சூப்பராக எடுக்கலாம். அப்புறம் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் போனப்போ வந்து இந்த வியூ நான் வந்து எடுக்கலை, ஆனால் வரும்போது பார்த்துருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த 2 கிளிப்பிங்கும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே மாங்காய், தர்பூசணி, பைனாப்பிள் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அந்த குட்டீஸ்க்கு கண்ணு தெரியல. அங்கே இருக்க பஞ்சு மிட்டாய் தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு. அந்த பஞ்சு மிட்டாய் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அந்த கலர் எசன்ஸ்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒயிட் கலரில் வந்து பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருந்தாங்க. நம்ம சொன்னால் கேட்பாங்கள்ல, தாத்தா பாட்டிலாம் இருக்கும் போது நம்ம எது சொன்னாலும் காதில் வாங்கிக்கல. மாறன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. டேம்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரும்போது டைம் வந்து ஒரு 6 o'clock கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் குளிச்சுட்டு போக வேணாம், டைம் ஆகிடும் அப்படின்ட்டு அப்பாங்க சொன்னாங்க. ஆனால் யாருமே கேட்கல. குட்டீஸ் 2 பேருமே வந்து தண்ணியில் ஆட்ட போகணுன்னு ஒரே ஆசை. இதுக்காண்டி தான் மெயினாக வந்தது. அது குளிக்காமல் கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல, குளிக்க வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்பாங்க 2 பேர்த்தையும் வந்து விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஆத்துப்பாலத்துலேருந்து குளிக்கிற இடம் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஈஸியாக நடந்து போயிடலாம். ஒரு தெரு தான் கிராஸ் பண்ணணும். கீழே இறங்கி குளிக்கிறதுக்கும் ஸ்டெப் எதுவும் இருக்காது. நம்ம தண்ணிக்குள்ளேயே தான் நடந்து போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, கொஞ்சம் கிளிப்பிங் மட்டும். அது நேச்சுரலாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும், அதனால் அப்படி காமிச்சிருக்கேன்.
கூட்டிட்டு போ. இந்த மூட்டையிலே நடந்து வாங்கம்மா. கீழே போங்க, கீழே போங்க. மீனே மீனே இந்த நேச்சுரல் சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். குளிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ட்ரெஸ்ஸை எதுவும் எடுத்துகிட்டு போகலை. நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் தான் ஓரளவு காஞ்சு போயிடும். பையனுக்கு மட்டும் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி வந்து துணி கடையெல்லாம் இருக்கும், அங்கே தான் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரேட்டுமே ஓரளவு வந்துட்டு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டோம். ஆற்று படத்துக்கிட்டே வந்து பஸ் வந்து நிற்கும். சரி, அதனால் இங்கேருந்து எதுக்கு திரும்படியும் அவ்வளோ தூரம் நடந்து போகணும் அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். அங்கே பபுள்ஸ் விற்கிறத பார்த்துட்டு அங்கே கேட்டிருந்தேன். அப்புறம் அப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரிட்டன் வந்து பொள்ளாச்சிக்கு வந்துட்டோம். பொள்ளாச்சிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு போடலாம் அப்படின்ட்டு ஒரு டீ ஸ்டால் தான் வந்திருந்தோம். அங்கே ஆளுக்கு ஒரு டீ காஃபி வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். மாறனுக்கு வந்து பிஸ்கெட் கேட்டிருந்தான், க்ரீம் பிஸ்கெட். அதை மட்டும் தனியாக வாங்கி கொடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவ்வளோதான், ஃபைனலாக வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு நேற்று போலவே வந்து 11 மணி ஆச்சு. அன்றைக்கி டேவும் இப்படி தான் போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விளாகில் சந்திப்போம். பாய்.